ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் நம்ம முத்துவோட கதை முடிஞ்சிச்சான்னு தானே கேட்குறீங்க. இன்னைய எபிசோட முடிச்சிட்டாங்கங்க. நான் கூட இந்த வாரம் ஃபுல்லாக இழுப்பாங்கன்னு நினச்சேன். முடிச்சிட்டாங்க ஒரு வழியாக. எப்படின்னு பார்க்குறீங்களா, அவரோட சின்ன வயசில் அவங்க நம்பாமல் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனதும் அவங்க கதறி அழுததையும் சொல்லி ரொம்ப அழுகிறாரு. இதை கேட்ட நம்ம மீனாவுக்கு கண்ணில் காவேரி ஆறே கரை புண்டு ஓடுதுன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறத பார்க்கணுமே. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் கணவனுக்கு துணையாக மனைவி இருக்காங்கிறத ஒவ்வொரு பொண்ணுமே நிரூபிக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு கணவனுமே தன்னோட கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க மனைவி கிட்ட. ஏன்னா தெரிஞ்சதுன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு. இவர் கதறலை தாங்க முடியாமல் நம்ம மெயினாக அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் அம்மாட்ட நீங்கள் இதுவரையும் உண்மையை வெளியே சொன்னதே இல்லையா, சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்ல இந்த விஷயத்தை என் புருஷனுக்காக நான் தான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க போகிறாங்க போல. அதனால தான் கிறிஷுக்காக நான் இவ்வளோ பாடுபடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜயா இருந்துட்டு கிறிஷுக்காக இவன் எதுக்கு இவ்வளோ மெனக்கட்டுறான்னு சொல்லி கேட்க, இவனோட லைஃப்லையும் இதெல்லாம் நடந்திருக்குல்லன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ முத்து பண்ணுற முடிவெல்லாம் நான் அப்பயே பண்ணியிருக்கணுங்கிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, கிறிஷுக்காக இவ்வளோ போராடுறாரு. இதை நான் அப்பா பண்ணியிருந்தா இப்போ என் முத்து நல்லா இருந்திருப்பான்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் நினைக்காதே, நீதி நேர்மையாக நல்லா தானே பிள்ளைய வளர்த்துருக்கீங்க. இதை விட வேற என்ன வேணும்? என்ன படிப்பு இல்லைன்னு பார்க்குறீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இருக்குங்க. மனுஷனை படிக்க தெரிஞ்சிருக்குப்பா, போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த காலத்தில் பெரிய பெரிய ஆளாக இருக்கவங்க எல்லாருமே ஸ்கூல் பக்கமே போகாதவங்க தான், காலேஜ் பக்கமே போகாதவங்க தான். எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணாமலை சொல்லி முடிச்சிட்டாருங்க. மறுநாள் விடியுது, உடனே ஸ்கூல்லேருந்து வராங்க. அதாவது அந்த பையனோட அப்பா டெஸ்ட் வைக்கிறாராமா கிறிஷுக்கு. அதுக்கப்புறம் நாளைங்கிற எபிசோடோட போட்டுக்க முடிச்சிட்டாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டாரு நம்ம கிறிஷ். அதுக்கப்புறம் சாரியும் கேட்டுட்டாரு. சின்ன குழந்தைங்களுக்குள்ளே அடிச்சிருக்கிறது சகஜம் தான்ப்பா. ஓகே.